ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டிஎன் 2026 படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவா நட்டி கேமராமேன் நடராஜன் நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோலில் தம்பிராமையா, இளவரசே, எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது உமாபதி ராமையா. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தம்பிராமையா வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். அவருக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்களை தான் பார்த்துட்டு இருப்பாரு. நிறைய தோப்பு துறவு எல்லாம் வச்சுக்கிட்டு சரியான வசதியில இருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். அவனும் வெளியூர்ல படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஒரு விஷயத்த திருப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க. குல்கந்த் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் நடிக்கிறதெல்லாம் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கு, ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறாரு அப்படின்ற கேள்விப்பட்டு தம்பிராமன் என்ன பண்றாரு, அவனோட வீடியோஸ் எல்லாம் டிவில போடுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை திரட்டி பாக்குறாரு. பார்க்கும் போது அவர் பாக்குறது, செய்யறது, பேசுறது எல்லாமே எம்ஜிஆர் மாதிரியே ஃபீல் ஆகுதுன்றதுனால இவரே அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து எப்படியாவது இவனை நம்ம எம்ஜிஆர் மாதிரி மாற்றணும் எல்லா வகையிலையும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு படம் நடிச்சு முடிச்சுட்டு தம்பிராமையா இருக்க ஊருக்கு தான் 2வது படம் நடிக்க வராரு. அவர் ஒரு வட மாநிலத்தவருங்கிறதுனால ஹிந்தி தான் தெரியும், தமிழ் சரியா தெரியல. இங்க வந்தா ஹோட்டல் லார்ஜும் சாப்பிட்றது கூட எதுவும் சரியா கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இந்த விஷயம் தம்பிராமையாக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே தன்னோட இடத்துல வச்சு ராஜ உபசரணை பண்ணி அவரை நல்லபடியா பார்த்து ஒவ்வொரு படமா அட்வைஸ் பண்ணி இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் மாதிரி எல்லா வேலையும் செய்யறாரு. படிப்படியா அவரும் உயர்ந்து வராரு. இவரும் தன்னோட சொத்து இதெல்லாம் வித்து இவரை வச்சு படம் பண்ணி அவரை முன்னேற்றி விட்டுறாரு. ஆனா இவருக்கோ எல்லாமே நஷ்டமா போயிடுது. எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா யாரும் இவரை கேட்க முடியல, வீட்லயும் கேட்க முடியல, சொந்த பிள்ளையும் கேட்க விடாம பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அவரும் பெரிய நடிகர் ஆயிடுறாரு. உலகமே கொண்டாடுது. இவரும் அவர் கூடயே இருந்து ரசிகர் மன்றம்லாம் ஓபன் பண்ணி அதுக்கான பணிகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தம்பிராமையா ஒரு ஐடியா பண்றாரு. என்னன்னா, இவனை எப்படியாவது அரசியலுக்குள்ள கொண்டு வரணும், இந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா மாத்தி மக்களுக்கு எல்லாம் சேவை பண்ற மாதிரி மாத்தணும் அப்படின்ற மாதிரி நல்ல எண்ணத்துல தான் கொண்டு வர பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் கொடுக்குற டைலாக்ஸ் இதெல்லாம் பேசி இவரை எப்படியாவது மைண்ட் வாஷ் பண்ணி அரசியலுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அவரும் ஒரு கட்சியை ஓபன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு கட்சியும் கடைசீட்ல ஓபன் பண்ணிடுறாரு. எல்லாமே இதுக்கு மாஸ்டர் பிளான் தம்பிராமையா தான். கூட 2 பேர் இருப்பாங்க அப்பர் செட்டிங்களா. அவங்க இளவரசும் எம்எஸ் பாஸ்கரும். அவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாம் ஹீரோட பேர்லயே நிறைய அரசியல் பண்ணிக்கிட்டு பணத்தெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ஹீரோக்கு தெரியாம நிறைய சேஷ்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட தம்பிராமையா உடந்தையா இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோக்கு தம்பிராமையா மேல சில பல சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களுக்கு கண்டுபிடிக்க ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுதான் நம்ம படத்தோட கிங்ஸ்லி. அவர் ஹீரோவோட தீவிரமான ரசிகரா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எதிர்கட்சியில ஜாயின் பண்ணி இவனுக்கு பண்ற அட்டூழியத்தெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு ஸ்பை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல தான் தம்பிராமையாக்கே தெரியும். கடைசியில கட்சியெல்லாம் ஓபன் பண்ணி வேட்பாளர்லாம் அறிவிக்கலாங்கும் போது ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லாம போய் அமெரிக்காவுக்கு போற சுச்சுவேஷன் வந்துடும். அப்பதான் இவங்க எல்லாம் எவ்வளோ தான் பேரை வச்சு சூதாட்டம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இந்த கட்சியும் வேணாம் எதுவும் வேணாம், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் அமெரிக்கா போறேன், என்னை இதுல இருந்து விலக்கி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. இவங்க தம்பிராமையா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இடத்த எல்லாம் ஒவ்வொரு இடமா காசை வாங்கி எல்லாத்தையும் வித்து போடுவாங்க. எப்படி இவர் தான் ஜெயிப்பாரு, பொறுப்பெல்லாம் நாம தான் எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருப்பாங்க. அவங்க எல்லாம் திருப்பி காசு கேட்க ஆரம்பிச்சுன்னு பூந்தடிச்சுட்டு ஓடுவாங்க. ஒரு கட்டத்துல ஒரு குரூப் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். நிறைய பேர்த்த கொன்னுவிடும். யாரா அப்படி செய்யறா அப்படின்னு பார்த்தா இவங்களோட பசங்களே தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. ஏன்னா எல்லா சொத்தையும் அழிச்சு இந்த ஹீரோக்கோசரம் எல்லாத்தையும் செலவு பண்ணிருக்கீங்க, நீங்களும் அழிஞ்சு எங்களையே அழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் என்ன நினைக்கிறாருன்னா, உடம்ப நாம சரி பண்ணிட்டு ரிட்டர்ன் திருப்பி நடிக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசு நினைச்சிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நடிகரை நம்பி எல்லாத்து காசையும் செலவு பண்ணக்கூடாது, அவர் எப்படி வேணாலும் ஜெர்க்கடிப்பாரு அப்படிங்கிறத இந்த படத்துல திட்டவட்டமா காட்டியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் இப்ப நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாலும் அது எதுவும் எந்த வகையிலும் யாரையும் சம்பந்தப்படுத்தி காட்டின மாதிரி தெரியல. ஒரு நல்ல காமெடி பொலிட்டிக்கல் சட்டையரா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய்
போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.